இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, மன்னார்குடிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மேலவாசல் ஏரியா. இதுல நீங்க லெஃப்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, தஞ்சாவூர் போலாம். இதிலயே டர்ன் இதுல ரைட் எடுத்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டா மன்னார்குடி போலாம். அப்படியே நம்ம டர்ன் பண்ணிட்டு, மறுபடியும் வந்த வழியிலே போலாம். இது எந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மேலவாசல்லேருந்து ஒரத்தநாடு போற வழியில உள்ள ஏரி இருந்த பகுதி தான் இந்த இடம். ஏரி இருந்து தூத்துட்டு அதில வந்து ரிங் ரோடு புதுசா போட்டிருக்காங்க. 2 பக்கமும் விளைநிலங்கள் பிளஸ் வந்து ஏரி இருந்த இடம். ஸோ இத தூத்துட்டு தான் இப்போ தற்போதைக்கு மரவாக்காடு வரைக்கும் இந்த ரிங் ரோடு நீடிச்சிருக்காங்க. இதோட தொடர் எப்படி பார்த்தீங்கன்னாக்கா, திருத்துறைப்பூண்டி வரைக்கும் திருத்துறைப்பூண்டியை இணைக்கிறதுக்கான ரிங் ரோடு தான். இருபுறமும் விவசாய நிலங்கள் எல்லாம் வந்து ஆக்கிரமிச்சு தான் இத வந்து இந்த ரிங் ரோடு போட்டிருக்காங்க. இந்த இதில பார்த்தீங்கன்னா, இதில நீங்க லெஃப்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா மன்னார்குடி போலாம். ரைட் எடுத்துட்டீங்கன்னா ஒரத்தநாடு போலாம். ஸ்ட்ரெயிட்டா மேல மரவாக்காடு, நாகை இதெல்லாம் இந்த பகுதிக்கெல்லாம் போகலாம். இது ஸ்ட்ரெயிட்டா நீங்க மேல மரவாக்காடுலேருந்து அடுத்து கன்டினியூவா இத வந்து திருத்துறைப்பூண்டி வரைக்கும் கொண்டு போறதுக்கு பிளான் வச்சிருக்காங்க. இதுல என்ன ஹைலைட் அப்படின்னா, வளர்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும், மன்னார்குடி டவுன வந்து ஒதுக்கிட்டு இந்த ரோடு வந்து எடுக்குறாங்க. மன்னார்குடியோட உள் வர்த்தகம் வந்து நெறைய வியாபாரங்கள்லாம் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2வது வந்து விளைநிலங்களும் இதுல பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு.